அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இப்போ சம்பவம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தோம் மக்களே. நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் 2 சர்ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி வெளியிட்டுட்டோம். இப்போ அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் இருக்கக்கூடிய சக்தி மெட்ரிக் பள்ளியை அழகாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி கலவரம் பண்ணி எரிச்ச அந்த ஃப்ராடு செல்வி. இப்போ செல்வி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றணும், மக்களுடைய எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணிட்டு கொண்டு போயிடணும், எமோஷன்ஸை வச்சு ப்ளே பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த கலவரத்தை பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விசிகேயில் இருக்கக்கூடிய திருட்டு திராவிடமணி சப்போர்ட்டு, சில விசிகே ஆளுங்க சப்போர்ட்டு, அந்த கட்சிக்காரங்க இத்து போனவங்க சப்போர்ட்டு, அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்காரங்க சப்போர்ட்டு, அப்புறம் இந்த மாத சங்கம் சப்போர்ட்டு, இந்த மாதிரி டுபாகூருங்க சப்போர்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா வந்து சேனலில் பேசுகிறது, மக்களை திசை திருப்பது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவள் இந்த வழக்கை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸும் இருக்குது. பட் அதை மீறி அவள் பேசிகிட்டு இருக்கான். பேசி மக்களை திசை திருப்பி மக்களை வந்து பயங்கரமான வந்து எமோஷ்னல் பாயிண்டில் வந்து கட்டி போட வச்சு என்னென்னமோ செய்ய வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டா காசு. இப்போ இந்த நின்று போச்சு வச்சுக்கலாம் மக்களே. நம்ம அப்பயே சொன்னோம் இது நிலைக்காது ரொம்ப நாளைக்கு, இதில் வந்து பெரிய ஆப்பு கண்டிப்பாக செல்விக்கு வைப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கேற்றால் போல் செல்வியை சார்ந்த சொம்பு தூக்கிகள் யூடியூபர்ஸ் எல்லாருமேலேயும் FIR போட்டாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த சர்ப்ரைஸ் வந்து FIR போட்டவுடன் செல்வியோடைய சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கடா ஒன்றையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மக்களே. வீடியோஸை தூக்கிட்டாங்கோ. வீடியோஸ் எல்லாம் இந்தியாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது, தூக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார் நேற்று. கால் பண்ணிட்டு, சார் முதல் பர்த்டே அப்போ அன்றைக்கி கால் பண்ணி, சார் உங்கள் பர்த்டேக்கு செம்ம ட்ரீட் சொல்லட்டுமா சார்? என்னங்க ட்ரீட் அப்படின்னு கேட்டோம். நீங்கள் அந்த செல்வியோடைய சேனலில் வந்து வீடியோஸ் மொத்தமாக தூக்கிட்டாங்கண்ணா சார். அப்படின்னு நானே பார்க்கலங்க அப்படின்னு சொன்னோம். சார் தூக்குனது கூட பிரச்சனை இல்லை, தூக்குனதை வச்சுட்டு இந்த கஞ்சா குடிக்கிருக்கான் பாருங்கள் 5ஆம் கிளாஸ் அரமெண்ட்டில், அவன் ஒரே கதறிட்டு இருக்கான் சார் அப்படின்னாங்க. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொன்னோம். ஆமாம் சார் ஒரே கதறலாக இருக்குது சார், அப்படியே ஒரே கதறல் வந்து அலறல் சவுண்டாக கேட்குது சார் அப்படின்னு சொன்னார். இதான் சார் உங்கள் பர்த்டேக்கு செம்ம ட்ரீட்டுன்னு நான் மக்களே உண்மையாலுமே சொல்கிறேன், இது செம்ம ட்ரீட்டு மக்களே. அவள் சேனலில் வீடியோஸ் இல்லைன்றது அப்புறம் தான் நான் பார்த்தா சுத்தமாக வீடியோஸே காணும், மொத்தமாக தூக்கிட்டாங்க. இந்த புண்ணாக்கு செருப்பு வச்சுருக்காங்க மக்கள், அவ்வளோதான். இந்த புண்ணாக்கு செருப்புலாம் விட்டாங்க, மொத்தத்தையும் அடித்த போர்டை மொத்தமாக தூக்கியாச்சு. இப்போ அடுத்தது இந்த தூக்குனதை வச்சுக்கிட்டு இந்த 5ஆம் கிளாஸ் அரமெண்ட்டில் கஞ்சா குடிக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கதறல்ஸாக இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் மக்களே. ஏன் சொல்கிறேன்னால் அடுத்தடுத்து இன்னும் பல கதறல்கள் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், செல்வி வந்து இந்த கலவரத்தில் மிக முக்கியமான ஃபஸ்ட் அக்யூஸ்டுன்னு. அவள் தான் அந்த கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கா. அந்த திருட்டு திராவிடமணி இருந்திருக்கான். அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் உள்ளே வந்திருக்கான். அப்புறம் ஒரு சில ஆட்கெலாம் பண்ணி வேலை பார்த்துருக்கானுங்க, எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. இந்த நக்சஸ் உள்ளே வந்திருக்கானுங்க, அந்த மக்கள் அதிகாரம் உள்ள வந்திருக்கானுங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எல்லோரும் இதில் வேலை பார்த்துருக்கானுங்க, சின்ன லெவலில் வேலை பார்த்துருக்கானுங்க. ஸோ இதை நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் இதோட விடாது, இப்போ வேணால் செல்வி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் போக போக செல்வி நிச்சயமாக மாட்டுவா நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கேற்றால் போல் செல்வியோடைய அக்கா புருஷனை கூட்டு போயிட்டாங்க கஸ்டடிக்கு. கூட்டு போய் என்கொயரி பண்ணாங்க மக்களே, சம்மன் சர்வ் பண்ணி. அடுத்து செல்வியோடைய தங்கச்சி முறை வரும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை போயிட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துலேருந்து SIT டீமு. கொடுத்தவனே வந்து ஐயோ சம்மனா நான் வாங்க மாட்டேன், எதாவது செல்வி கணக்கு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கா. நீ வாங்காமல் போ, வாங்கிட்டு விசாரணைக்கு வந்தால் அவன் நல்லது, இல்லை அரசனை கூப்பிட்டு போவோம் அப்படியே வசதி கேட்டிருக்காங்க. ஐயோ அப்போ அரெஸ்ட்டாக வேண்டான்னு பயந்து போய் வாங்கி அவளும் போயிட்டு வந்திருக்கிறா. இப்போது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்வியை சார்ந்த நபர்கள், முக்கியமாக அந்த செல்வி சொந்தக்காரங்களாம் சேர்ந்து டெம்போவில் திருடிட்டு வந்த அத்தனை பொருளையும் மீட்கப்பட வேண்டும். அந்த சொந்தக்காரிங்க ஃபுல்லாக லேடிஸாக சேர்ந்துக்கிட்டு ஒரு டெம்போ ட்ராவல் எடுத்துக்கிட்டு வாடகைக்கு போட்டு எடுத்துக்கிட்டு உள்ளே போய் ஸ்கூலில் அரிசி பருப்பு சக்கரை மூட்டை, கம்ப்யூட்டர்ஸு, ஆப்பிள் கம்ப்யூட்டரு, விலையுயர்ந்த கம்ப்யூட்டர்ஸு, இது எல்லாத்தையும் திருடிருக்காங்க. மவுஸோடு உள்ள மக்களே, மவுஸாக திருடிருக்காங்க. இது திருடின இந்த திருட்டு பொம்பளைங்களையும் அடுத்தது வந்து கண்டிப்பாக விசாரிப்பாங்க காவல்துறையினர்.
யோசிச்சு பாருங்கள் மக்களே. நம்ம ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து திருடுற ஆம்பளைங்களை பார்த்துருக்கேன். திருட்டு பொம்பளையை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். செல்வி அவள் பக்கா திருட்டு பொம்பளை, அவள் கூட சொந்தக்காரங்க அதோட திருட்டு பொம்பளை ஆளுங்க. திருட்டு பொம்பளை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மக்களே லைஃப்பில். உண்மையாகவே எனக்கு பார்க்குறப்ப ஐயோ இப்படி தான் இருப்பாங்களான்னு எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ திருட்டு பொம்பளைங்க மொத்த பேரும் கூப்பிட்டு போவாங்க, விசாரிப்பாங்க, அடி தும்சம் பண்ணுவாங்க மக்களே. அதில் மாற்று கருத்து கிடையாது. இது அவளுக்கு அடுத்த அடி, நமக்கு சூப்பர் சர்ப்ரைஸ். இப்போ அடுத்தது இவ விட்ட எல்லா ஊடாவையும் தூக்கிட்டாங்க. அடித்து என்னென்ன கதை கட்டின கதையெல்லாம் மொத்தமாக தூக்கிட்டாங்க. பார்த்து எங்கடா சேனலில் ஒன்றுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மக்களே நமக்கு. இது நமக்கு அடுத்த சர்ப்ரைஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் செல்வி கைது பண்ணப்படுவாள். அது பட வேண்டும். அப்படி கைது பண்ணப்படலை அப்படின்னால் ஸ்கூல் தரப்பு இந்த கேஸில் என்ஐஏ கேட்பாங்க. ஏன்னால் எரிச்சிருக்காங்க, ஸ்பிரிட் முடிச்சிருக்குது, பெட்ரோல் முடிச்சிருக்குது, ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ இது பக்கா நக்சல் ஒர்க்கு. ஒரு கலவரத்தை செய்வது, அடித்து உடச்சி பண்ணுறது கலவரம். ஆனால் ஒரு விஷயத்தை எரிக்கிறதுன்றது கலவரம் கிடையாது, பக்கா நக்சல் தீவிரவாதத்தனம். அப்போது இதற்கு என்ஐஏ உள்ளே வருவதற்கு எல்லா முகாந்திரமும் கண்டிப்பாக இருக்குது. செல்வி நிச்சயமாக கைது பண்ணப்படுவாள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தோம், இந்த கலவர வழக்கில் இந்த ஸ்கூலை எரித்த செல்விக்கு கூட இன்றைக்கி வேணால் 10 பேர் இருக்கலாம், நாளைக்கு ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தோம். அதற்கு ஏற்றால் போல் அந்த விசிகே கட்சிகளுடைய திருட்டு திராவிடம் பண்ணி ஆக்சுவலாக அவன்கிட்ட நிறைய பணம் புழங்குதுன்றதை கேள்விப்படுறோம் மக்களே. இங்கே திருட்டு வேலை பார்த்து நான் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டுருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த திமுகவோடு வந்து கூட்டணியை வச்சுக்கிட்டு நாங்கள் தோழமை கட்சின்னு பேசி வந்து அலட்டிட்டு உட்காந்துருந்தானோ அந்த திருமாவளவனுக்கும் திருட்டு திராவிடமனுக்கும் இன்றைக்கி விசிகே கட்சி வந்து ஊசலாட்டு உட்காந்துருக்கு. நமக்கு 4 சீட்டு கிடைக்குமா ஐயா? ஃபஸ்ட்டு 3 சீட்னாங்க, இப்போது 4. ஐயா 4ங்க ஐயா கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதற்கு மேல் திமுக அப்படிங்கிற கட்சிக்கு எதிராகவோ இந்த கலவரத்திற்கு சப்போர்ட்டாகவோ ஒரு பய வரமாட்டான். விசிகேலேருந்து வந்தால் ஆப்படிச்சிருவாங்கன்னு தெரியும். நாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம் கண்டிப்பாக. ஸோ கூட இருந்த நபர்கள்லாம் செல்வி விட்டு பிரிவாங்கன்னு நம்ம அப்பயே சொன்னோம். இப்போ கூட இருக்கிற நபர் ஒருத்தனையும் காணும். இப்போ செல்விக்கு யாருமே இல்லைன்ற நின்றுட்டு இருக்கா இல்லைங்களா? இதுதான் அடுத்த நிலைமை. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்விக்கு காசு போடுறவங்க தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அவன் காசு போடுறான், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தூக்கவனை. எது காசு போடுறான்? இவன் வந்து கலவரத்தில் இன்வால்வ் ஆன A1 அக்யூஸ்ட் அவ. அப்போ காசு போடுறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் சம்மந்தப்படுறான் கலவரத்தில். அவனை பங்கு என்ன கலவரத்தில் விசாரிக்கிறார்கள். இந்த காசு போடுறவன், இந்த காசு போட்டு வீடியோ போடுறவன், இவன் எல்லோரும் தூக்குறாங்க அடுத்தது. ஸோ அந்த இடத்துலையும் ஆப்பு ஃபிக்ஸ்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த கலவரத்திற்கு மிக முக்கியமான குற்றவாளியான செல்வி, திருட்டு திராவிடமணி, இவங்க 2 பேரும் நிச்சயமாக மாட்டுவார்கள், கூடிய விரைவில் மாட்டுவார்கள். எஸ்ஐடியோட சார்ஜ் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாம் மொத்தமாக வெளியாகும் மக்களே. இப்போ செல்விக்கு என்னென்னா தகன்னு ஆடுது, உதறுது, வைப்ரேஷன் மோட்லேயே இருக்கலாம். கேள்விப்பட்ட மக்களே என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்போ வீட்டுக்கு போலீஸ் வரும்னு தெரில, என்ன பண்ண போகிறான்னு தெரில. இப்போ அடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சில ஜால்ரா யூடியூபர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ அவங்களுடைய வீடியோஸையும் தூக்கிட்டு இருக்காங்க, அண்டர் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. அடுத்தது இந்த ஜால்ரா யூடியூபர்ஸு, சொம்பு தூக்கி யூடியூபர்ஸ் மேலே வந்து இன்னொரு வழக்கு பாயப்போவதாகவும் ஒரு தகவல் கேள்விப்படுகிறோம் மக்களே. செகண்ட் எஃப்ஐஆர். ரைட், சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்விக்கு ஜால்ரா போட்டிருந்த இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ் மீது, அதாவது இவங்கெல்லாம் இன்னும் எஃப்ஐஆர் வாங்காமல் இருக்கானுங்க, அவங்க மீது செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் விட போவதாக ஒரு தகவல் கேள்விப்படுற மக்களே. இது ரெண்டுமே உங்களுக்கு அடுத்த சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அந்த சர்ப்ரைஸ் நடக்கும் பொழுது யார் மேலே விழுந்துச்சு எஃப்ஐஆர், எவன் மேலே செகண்ட் எஃப்ஐஆர் விழுந்துச்சுன்ற போய் தெளிவான வீடியோ போடலாம் மக்களே. இன்னும் இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்னும் செல்வி போக போக கதறுவாள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை மக்களே. யோசித்து பாருங்கள் மக்களே. இந்த கலவரம் வந்தப்போ நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். அதாவது இந்த ஸ்கூலுக்கு வந்து 13th ஜூலையிலேருந்து ஸ்கூல் ஹேஸ் கம் டு த கண்ட்ரோல் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்கூலில் வந்து பந்தோபஸ்து இருக்கிறாங்க, காவல்துறையிலேருந்து பந்தோபஸ்து இருந்தாங்க, போலீஸ் இருக்கிறாங்க. அப்போது சில டைம் அங்கேயே, ஏன்னா அது வந்து ஒரு ஹைவேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், பந்தோபஸ்தை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு இப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஸ்கூல்லையே வழி இல்லாமல் படுத்து தூங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது காவல்துறை காவலர்களுக்கு.
அப்போ காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேக்கில் ஒரு லுங்கி, ஒரு துண்டு, ப்ரஷ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க இந்த கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில், ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டு நிற்பாங்க, ஒரு ஷிஃப்ட்டு படுத்திருப்பாங்க, மாற்றி மாற்றி இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா மக்களே. கலவரம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு காவலர் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. எங்கே தன்னை வந்து அடித்து கொன்றுவாங்களோ இவனுங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் யூனிஃபார்மை வேக வேகமாக கழட்டிட்டு லுங்கி போட்டுக்கிறார். லுங்கி போட்டுக்கிட்டு கையில் லத்தியை கொடுக்குறாங்க. லத்தியை வச்சுக்கிட்டு அவர் லத்தியை வச்சு அடிச்சிட்ருக்காரு, போராடிட்டுருக்கார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் வந்து செல்வகுமார் அப்படிங்கிற எஸ்பி என்ன பண்ணுறாரு, சுமோவில் வந்துட்டு ஆரம்பத்தில் கலவரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எல்லா லத்தியும் வந்து சுமோ காரில் வச்சு கொண்டு போயிடுறாரு. அப்போது செல்வகுமார் அப்படிங்கிற எஸ்பிக்கு நல்லாவே தெரியுது, முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு கலவரம் நடக்க போது தெரிஞ்சு போச்சு. 15th அன்னைக்கு திருமாவளவனும் செல்வகுமாரும் பேசிக்கிறாங்க. தே போத் மெட். ஸோ செல்வகுமார் எஸ்பிக்கு இன்றைக்கி 17th கலவரம் வரும், ஸ்கூல் அடித்து உடைப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அப்போ இருந்த காவலர்களுடைய லத்திலாம் கொண்டு போயிட்டார். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்கூலை எரிக்க ஆரம்பித்ததும் செகண்ட் ரவுண்ட் பீப்புள், அதாவது ஊர்காவல் படை அப்படிலாம் இருக்கவங்க வந்து வெளியிலேருந்து வராங்க. அவங்க வர்றப்போ ரைட் கண்ட்ரோல் டீம் வராங்க. அவங்க கொண்டு வந்த எக்ஸ்ட்ரா லத்தியை வச்சுக்கிட்டு தான் இந்த லுங்கி போட்டுட்டு இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் வந்து எல்லாரையும் வந்து துரத்துறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, காவலர்கள் வந்து அவங்க உயிருக்கு அன்றைக்கி உத்தரவாதமே இருந்திருக்காது. எத்தனை பேர் தலை உடஞ்சி, எத்தனை பேர் முட்டி உடஞ்சிது, எத்தனை பெண் காவலர்கள் அங்கே உள்ளே வந்து அடிபட்டாங்க. ஒரு பெண் காவலர் வந்து கோமாக்கே போயிட்டாங்க, அடிபட்டு, தள்ள அடிபட்டு. நிறைய வீடியோ வெளியிட்டிருப்போம் மக்களே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 காவலர்களை சுற்றி நிற்கிறானுங்க கலவரத்துக்காரனுங்க. அவங்க 3 காவலர்கள் சென்டராக மாட்டிக்கிட்டாங்க. இவங்க சுற்றி வந்து ரவுண்டு சுற்று போட்டானுங்க, போட்டு கல் எடுத்து அடிக்கிறானுங்க பயங்கரமாக 3 பேரையும். அந்த சின்ன ஒரு தடுப்பை வச்சுக்கிட்டு அவங்க தடுத்து அந்த பாதுகாத்துக்கிறாங்க. அப்பயும் கால்லாம் அடி விழுந்துச்சு, அவங்களுக்கு முட்டி கீழே அடி விழுந்துச்சு. இவங்களாம் இந்த காயத்தை சரி பண்ண எத்தனை மாதம் ஆயிருக்கும். ஐஜி அவருக்கு அடிபட்டுருச்சு, தள்ள ரத்தம் ஒழுவிட்டுருக்கு, உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஸ்பாட்டுக்கே வந்துட்டார் ஐஜி. உள்ள உட்காந்துக்கிட்டு தள்ள கையில் ரத்தத்தை பிடிச்சிட்டு, காலில் அடிப்பட ரத்தத்தை பிடிச்சிக்கிட்டே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. தயவுசெய்து காப்பாற்றுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிறாரு மற்றவங்களுக்கு. எவ்வளவு பேர் உள்ளேருந்து பொருளை திருடிட்டு போனானுங்க. அதில் செல்வியோட கும்பலும் ஒரு கும்பல். இதெல்லாம் மறக்கக்கூடிய கலவரம் இல்லை மக்களே. ஒரு பள்ளி எப்படி சூறையாடுறாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ பெரிய எச்ச பசங்களாக இருப்பானுங்க. நான் அப்பயே சொல்லியிருக்கோம், திருட்டு பொம்பளை செல்வி அப்படின்னு. இந்த திருட்டு பொம்பளை செல்வி இன்னும் போக போக எந்த கெதிக்கு ஆளாவா அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மக்களே. இவளுக்கெல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா தெரியும். அரசாங்கத்து நடவடிக்கையாக இருக்கட்டும், போலீஸ் நடவடிக்கையாக இருக்கட்டும், கோர்ட் நடவடிக்கையாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய உத்தரவுகள்லாம் வர 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 செல்வி எப்படி ஆவான்றது நீங்கள் பாருங்கள். இதுதான் அடுத்தது எவனாவது கலவரத்தை வந்து நினச்சி கூட பார்க்காம இருக்கிறதுக்கான முன்னுதாரணமாக இருக்கும். செல்வி, திருட்டு திராவிடமணி 2 பேரையும் சும்மா விட மாட்டாங்க. அடுத்தது தமிழ்நாட்டை எவனாவது கலவரம் பண்ண நினச்சா கூட இவங்க 2 பேரும் பார்த்து பயந்து சாவணும், உச்சா போகணும். அப்படி செய்வார்கள். அப்படி செய்யாமல் இருக்கிறது நம்ம விடவும் மாட்டோம். செய்ய நிச்சயமாக வைப்போம். நம்மளும் விட மாட்டோம், ஊடகம் சார்பாக ஸ்கூல் தரப்ப விட மாட்டாங்க. இது ஸ்டார்டிங். we can see the ending மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.